ஐயா, நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்துட்டு வந்தேன். அவ்வளவு வறுமையான குடும்பத்தில் இருந்தேன். நான் கஷ்டப்பட்டு திரும்பி வருவேன். நான் கஷ்டப்பட்டு இந்த மேடையில் நின்றுருக்கேன் எண்ணம். அதில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த எனக்கு துரோகம் செஞ்சான் அந்த மனுஷன் ஒரு பெரிய டைரக்டர் இருக்கான். ஒவ்வொரு தருணமும் நாம் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி ஒரு சக மனிதனை பார்த்து என்னால மோசமா பேசுறதுக்கு ரீசன் பேச வேண்டிய கட்டாயம் ஐயா. ஒரு விழால வந்து அந்த விழாவை நான் கூடி வைக்கிறேன். எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடா நிக்கிறேன்னு சொல்றேன். அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் இப்ப பேசுறது அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை ஈர்க்கும். எனக்கு அவ்வளவு புத்தகம் 40 வருஷம் புத்தகம் படிக்கிறேன். எனக்கு டைம் இருக்கு. 40 வருஷம் படிக்க வேண்டிய அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்கு. அவ்வளவு கண்ட்ரி நான் விசிட் வேண்டியது. மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க. உதிரி பூக்கள்ல ஒரு சீன் வரும், கடைசி சீன். அதுல வந்து அந்த அந்த மோசமான மனிதன், அந்த ஈவில் கடைசியில சொல்லுவான். அந்த ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லுவாங்க, நீ சாவிடாம சொல்லுவான், எனக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளவு நாள் கெட்டவனா இருந்தேன், உங்களுக்கு நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன், ரொம்ப வருத்தமா இருக்கு. நண்பர்களே, நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன். நன்றி.